ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சந்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு அற்புதமான, எந்த ஒரு கலைக்கும் நிகரில்லாத கலை என்பது ஏடியனின் தாழ்மையான கருத்து. ஒரு மனிதனின் உள் நடக்கும் சம்பவங்களையும் அதே மனிதனின் வெளியில் நடக்கும் சம்பவங்களையும் அறுதியிட்டு அடையாளப்படுத்துவது நவகிரகங்கள் என்பதில் நிச்சயம் மிகையாக இருக்காது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் ஒரு கிரகங்கள் நின்ற நிலை, பார்வை பெற்ற நிலை, நட்சத்திர கால் கொடுத்த கிரகங்களின் நிலை, வீடு கொடுத்த கிரகங்களின் தன்மை, இதை அனுசரித்தே பலன்கள் நடக்கிறது. அப்படியும் எல்லாம் நடந்து விடுகிறதா என்று பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தில் உள்ள கிரகங்கள் தனது தசாபுத்தியை நடைமுறையில் காணாத பொழுது அல்லது தசாபுத்தி நடக்காத பொழுது அமைதியாக இருந்துவிட்டு போய்விடுகிறது. இருந்தாலும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய திசையில் புத்தியில் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ஊறுகாய் போல் தந்து விடுகிறது என்பதும் நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து சர லக்கணங்களுக்கு 2, 7, 11 கிரகம் இருந்து இவர்களுடைய தசாபுத்தி நடத்தும் பொழுது கண்டிப்பாக திருமணமாகிறது. அவர்களுடைய தசாபுத்தி இருக்கும் பட்சத்தில் அதில் நாட்கள் வேண்டுமானால் ஏற இறங்க போகலாம் ஒழியே, மாதங்கள் வேற இறங்க போகலாம் ஒழியே, வருஷங்கள் ஏற இறங்க போவதில்லை என்பது நடைமுறை அனுபவம். ஸ்திர லக்னங்களில் 2, 11 தசாபுத்தி நடக்கும் காலத்தில் 7 தசாபுத்தி நடக்கும் காலத்திலும் திருமணம் அமைகிறது என்பது தெல்ல தெளிவாக நிறைய ஜாதகங்களில் அடையாளம் கண்டிருக்கிறோம். அடுத்து உபய லக்கணங்களுக்கு 2, 7, 11 கிரகங்களிலிருந்து தசாபுத்தியை நடத்த காலம் திருமணம் நடக்கிறது. ஆனால் நிறைய கசப்புகளையும் சங்கடங்களையும், தாய் தந்தை உறவுகளில் கசப்பை பார்த்தும் திருமணம் நடக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து ஒரு ஜாதகத்தில் செல்வங்களை இழக்கும் நிலையை எந்த கிரகம் அடையாளம் காட்டுகிறது என்று பார்ப்போமானால் 12ஆம் அதிபன் லக்னம் அல்லது 7ஆம் இடத்தில் இருந்து ஜாதகன் தன் செல்வங்களை இழந்து போகிறான். 7ஆம் இடத்தில் இருந்தால் மனைவியால் இழந்து போகிறான். 2ஆம் இடத்தில் இருந்தால் தன்னுடைய இழப்புக்கு தானே காரணமாகிறார். 10க்குரியவன் பாவராகி பலகீனமாகி 12இல் நின்றால் ஜாதகனுடைய 50வது வயதில் அவனுடைய செல்வங்கள் அழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிறைய ஜாதகங்களில் ஒத்துப்போகிறது. 12க்குரியவன் பாவியாகி அவன் பாவிகளோடு கூடியும் பாவிகளால் பார்க்கப்பட்டும் இருந்தால் ஜாதகன் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் தீயவர்களிடம் பறிகொடுக்கிறான். இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்களில் தான் நிறைய ஜாதகங்களில் சொத்துக்கள் திருட்டு போகிறது, அல்லது சொத்துக்கள் காணாமல் போகிறது, அல்லது சொத்துக்களை விட்டு ஊரை விட்டு ஓடி தலைமறைவாக வாழும் நிலை நிறைய ஜாதகங்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து செல்வங்கள் இருந்தும் கருமி என்ற நிலையில் பணத்தை செலவு செய்ய விருப்பமில்லாத மனிதனுடைய ஜாதகம் சுக்கிரனும் சனியும் சந்திரனை பார்க்க சனி உச்சமடைந்து நிற்க ஜாதகன் யாருக்குமே ஒரு காசு தரமாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே சுக்கிரனும் சனியும் ஒருவருக்கொருவர் பலமான நட்பு கிரகம். இவர்கள் இருவரும் சேர்ந்து சந்திரனை பார்க்க ஆரம்பித்தால் அது ஐயோ பணமே கையை விட்டு போக போறியே என்று எண்ணம் அவர்களுக்கு அடிக்கடி வந்து போகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து அரசாங்க எதிர்ப்பு சூரியனும் தேய்பிரை சந்திரனும் கூடி 12இல் நின்றால் ஜாதகனுடைய சொத்தை அரசாங்கம் பறிமுதல் செய்கிறது. இதில் 6க்குரியவன் 8இல் இருந்தால் அதனால் அவமானமும் அல்லது தற்கொலை முயற்சி வரையும் செல்ல அது தூண்டுகிறது. அடுத்து தர்மவான் சந்திரனும் குருவும் 12இல் இருந்தால் ஜாதகன் ஏராளமாக பொருள் தேடி அதில் பெரும் பகுதியை தான தர்மங்களில் செலவிடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சொத்தை மறப்பவன் 12இல் செவ்வாய் தனித்து நின்றாலும் 15ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலும் ஜாதகன் தனது சொத்தையே மறந்து போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது மறக்கடிக்கிறான் என்று சொன்னாலும் பொருந்துவதாக இருக்கிறது. தர்ம கர்மாதிபதிகளின் சிறப்பு என்று பார்க்கும் பொழுது தர்ம கர்மாதிபதிக்கு
தர்ம கர்மாதிபதிக்கு தோஷமான ஆதிபத்தியங்கள் இருந்தாலும் அதற்காக அவர்கள் தீங்கு செய்ய மாட்டார்கள். அவர்கள் எந்த வீட்டில் ஒன்று கூடி நின்றாலும் ராஜயோகத்தையே செய்கிறார்கள், தருகிறார்கள். தர்ம கர்மாதிபதிகள் ஒருவரை ஒருவர் பார்த்தாலும் பரிவர்த்தனை அடைந்தாலும் இதே ராஜயோகத்தை தருகிறார் என்று நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. நடைமுறையில் அப்படி ஒத்துப்போகவில்லை. லக்னத்துக்கு 9, 10க்கு உரியவர்கள் என்பது தர்மத்தையும் கர்மத்தையும் அடையாளம் காட்டக்கூடிய இந்த இரு ஸ்தானத்துக்குரிய கிரகங்கள் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த யோகத்தை தருகிறது. ஒருவருடைய நட்சத்திரத்தில் மற்றொருவர் இருந்தால் அந்த யோகத்தை தருகிறது. 9ஆம் இடத்தில் 9, 10க்குரியவர் சேர்ந்து இருந்தால் யோகத்தை தருகிறது. 10ஆம் இடத்தில் ஒருவருக்கொருவர் சேர்ந்து இருந்தாலும் யோகத்தை வருகிறது. ஆனால் இந்த 9, 10இல் யாராவது ஒருவர் வக்ரம் பெற்று இருந்தால் அந்த ராஜயோகம் விபரீத ராஜயோகம் அல்லது சிறப்பான யோகத்தை தரக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் அப்போதும் செல்வங்களையும் செல்வாக்கையும் தருகிறது. ஆனால் அவர்களுக்கு உடலில் ஒரு பலமான வியாதியோ அல்லது குழந்தைகள் அவர்களுக்கு எதிராக மாறி சங்கடங்களை தருவதாகவோ அமைந்து விடுகிறது என்பதையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இருவரையும் ஒருவரை ஒருவர் தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய இருவரையும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் தர்மாதிபதி கர்ம அதிபதியை மட்டும் அல்லது கர்ம அதிபதி தர்ம அதிபதியை மட்டும் பார்க்கும் சூழ்நிலை அமர்ந்தால் இவர்களுக்கும் ராஜயோகத்தை தருகிறார்கள். ஆனால் உள்ளூரில் அந்த ராஜயோகம் சிறப்பாக அமைவதில்லை. கிரகங்கள் சம்பந்தமடைதல். ஒரு கிரகத்தின் கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ மற்றும் ஒரு கிரகம் இருக்கும்போதும் அவ்விரண்டு கிரகங்களும் ஒருவரோடு ஒருவர் சம்பந்தப்பட்டு இருப்பதாக கருதப்படுகிறது. அந்த முறையில் சுபகிரகங்களும் அல்லது அசுபமான ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களுடன் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபமான பலன்களை தருவார்கள். பாவகிரகங்கள் அது பாவமான ஆதிபத்தியத்தை பெற்ற கிரகங்களும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அசுபமான பலனை தருகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பதிவில் நிறைய குழப்பியிருக்கிறார்கள் என்று தோணுகிறது. ஒரு கிரகம் நமக்கு ஒரு பலனை தர வேண்டுமென்றால் ஒன்று சுபக்கிரகம் தர வேண்டும் அல்லது பாவக்கிரகம் தர வேண்டும். பாவக்கிரகம் பாவரோடு சம்பந்தப்பட்டு இருந்தால் அது அந்த பலனை ஏற்றுக்கொள்ள சிரமப்பட வேண்டியிருக்கிறது. சுபக்கிரகங்கள் சுபரோடு சேரும் பட்சத்தில் அந்த பலன் நமக்கு சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் மரியாதையையும் அள்ளித்தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சர்ப்பம் தரும் ராஜயோகம் என்று ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் சர்ப்ப கிரகங்கள் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து கேந்திர திரிகோண அதிபதிகள் யாரேனும் ஒருவருடைய சம்பந்தத்தை பெற்று இருப்பாராயின் அது அந்த சர்ப்பங்களும் ராஜயோகத்தை தருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் எல்லா ஜாதகத்திற்கும் ஒத்துப்போகவில்லை. சர வீடுகளில் உச்சம் பெறும் கிரகங்கள் 9, 10க்குரியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அல்லது 1, 4, 7, 10 சரவீடுகளாக அமைந்து அதில் சனி, செவ்வாய், குரு, சந்திரன், சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் இப்படி அமையப்பெற்றிருந்தால் அவர்களுக்கு ராஜயோகத்தை முழுமையாக தந்து விடுகிறது. இதில் ராகு கேது சம்பந்தப்பட்டாலும் அந்த யோகத்தை தந்து விடுகிறது. இதை தான் ஆமேடம் எருது சுறா நண்டுகண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்திடில் பூ மேடை தனில் துயினும் ராஜயோகம் செப்பி ஏமாறாதே இடைவிடாமல் 4 கேந்திரமும் பூர்த்தியாயிருப்பின் தேவமே பர்வத யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சர வீடுகளில் ராகு அமர்ந்து அந்த ராகு நின்ற வீட்டுக்கு 1, 4, 7, 10 கிரகங்கள் அதாவது பஞ்சமகா புருஷ யோகத்தை தரக்கூடிய சந்திரன் முதல் சுக்கிரன் முடிய எல்லா கிரகங்களும் அமைய பெற்றிருப்பின் செவ்வாய் முதல் சனி வரை எல்லா கிரகங்களும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் அமைய பெற்றிருப்பின் அது நல்ல யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து நீசபங்கம் என்று ஒரு அமைப்பு. ஒரு ஜாதகத்தில் பல கிரகங்கள் நீசமடைந்து இருந்தாலும் அவற்றிற்கு ஏதாவது ஒரு கிரகத்துக்கு மட்டும் நீசபங்கம் கிடைத்து விட்டால் கூட அது எல்லா கிரகங்களுமே நீசபங்கம் அமைந்ததை போல் பலனை தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆனால் இந்த நீசபங்கம் அமைந்த கிரகம் தன்னுடைய சொந்த ஊரிலே தம்முடைய கௌரவத்தை குழி தோண்டாமலே பதித்து விடுகிறது. அதே ஜாதகர் வெளியூரில் போய் நல்ல யோகத்தோடும் செல்வாக்கோடும் வாழ்வதை காண முடிகிறது. அதே சமயத்தில் நீச பங்க ராஜயோகம் என்று பார்க்கும் பொழுது
நீசத்தை தந்து அதற்கு பிரதிபலனாக, அதாவது ஒரு அரசாங்க அலுவலரில் வேளையில் ஒரு தந்தை இருந்து அவர் இறந்த பிறகு, அரசாங்க வேளையில் தந்தை இருந்து அவர் எதிர்பாராத விதமாக இறந்த பிறகு அந்த வேலை அல்லது அந்த அரசாங்க பணி மகனுக்கு கிடைப்பது போன்ற நிகழ்வுகள் தான் நீச பங்க ராஜயோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிறைய ஜாதகங்களில் கண்கூடாக பார்க்க முடிகிறது. தகுதியே இல்லாமல் ஒரு குழந்தை அரசாங்க பணியில் இருக்கிறது என்று வந்தால் அவர்களுடைய ஜாதகத்தை அப்பா எப்படி இருக்கிறார் என்று கேட்கும் பொழுது அப்பா தவறிவிட்டார் அல்லது விபத்தில் இறந்து விட்டார் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அடுத்து கவர்ச்சியான முகம் என்று எப்படி இருக்கும் அல்லது எந்த கிரகங்கள் அந்த கவர்ச்சியான முகத்தை தருகிறது என்பது சார்ந்த தகவல். ஜாதகத்தில் புதன், சுக்கிரன், சனி கிரகம் ஒன்று சேர்ந்து கூடியிருந்தால், அதுவும் ரிஷபலக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்பலக்கணமாக இருக்கும் பட்சத்தில் அவர் நல்ல முக வசீகரமான தன்மையோடு இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடியுது. சரி நண்பர்களே, அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978889 மற்றும் 729999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறர் பதம் காப்பதாமே.